நாங்கள் சோழம் தான், பேரூர்லேருந்து வர்றோம். நாங்கள் வந்து விஜய் நடிகர்களாக இருந்த அளவுக்கு அடுத்து மக்கள் இயக்க ஆரம்பிச்சாரு. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அவர் கூட தான் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அரசு கட்சி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் அப்போ இருந்து உழைச்சவங்களுக்கு இப்போ கட்சியில் எங்களுக்கு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கு. இப்போ புதுசாக வந்தாங்க மாட்டு கட்சி வந்து எங்களை வந்து பழைய ஆள்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிற மாதிரி இருக்கு. எங்களுக்குள்ள அங்கீகாரத்தை நாங்கள் கேட்டு தான் நாங்கள் வந்து இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர் பார்க்க வந்தோம். அவர் எங்களுக்கு உள்ள அங்கீகாரத்தை கொஞ்சம் நாள் பொறுங்க, நான் வெயிட் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு தரேன்னு சொல்றாரு. இருந்தாலும் அவர் எம்எல்ஏ கூட இருக்கவங்க வந்து எங்களை வந்து தடுக்கிறாங்க. தடுத்து உங்களுக்கு நான் அங்கீகாரம் கிடையாது போங்க, இப்போ வந்து கட்சிக்காரன் சொல்றாங்க. நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பயணிச்ச எங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமே இல்லாமல் இருக்கு. அதனால நாங்கள் எம்எல்ஏ பார்க்க வந்து எங்களுடைய இதை கோரிக்கையை நிறைய சொல்ல வந்திருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட 20-25 வருஷமா பயணிச்சுட்டு இருக்கோம். விஜய் ரசிகர்ல இருந்து மக்களை ஆரம்பிச்சு இப்ப கட்சி வரைக்கும் தொடங்கிட்டு இருக்கோம். இந்த சந்திப்பு களப்பண்ண நிறைய பண்ணியிருக்கோம், பொது தொண்டு பண்ணியிருக்கோம், அன்னதானம் போட்டிருக்கோம், நீர்மோர் பந்தல் கொடுத்துருக்கோம். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் என்ன பண்ணுமோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். கட்சி நிலைமை என்ன சார்? புதிய அது டெய்லி அந்த ஆளை வந்து உறுப்பினர் வந்து சேர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் மாற்று கட்சி வந்து அதிகமாக சேர்றதுனால ஏற்கனவே உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சம் பதவி வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தடுத்துட்டு நம்மளை உழைச்சவங்களுக்கு பதவி இல்லாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து இது மேல் வந்து நடவடிக்கை எடுத்து என்னன்னு சொல்லி உண்மையா உழைச்சவங்களுக்கு பதவி கொடுக்கும்படி கேட்குறோம். அதெல்லாம் அது அப்படி சொல்ல முடியாது. மாட்டு கட்சி கொஞ்சம் அவங்க பவரை வச்சு வந்து கொஞ்சம் கேட்குறாங்க. ஆமா, அவ்வளவுதான். கட்சி பத்தியில எந்த குறையுமே இல்லை. புதுசா வந்தவங்க தான் அந்த மாதிரி இது பண்ணிக்காங்க. கூட இருக்கவங்க எம்எல்ஏ கூட இருக்கவங்க இடைஞ்சல் பண்றாங்க. எம்எல்ஏ சோழான சட்டமன்ற எம்எல்ஏ தெரியாம ஒவ்வொரு கட்சியா டிராவல் பண்ணி இப்ப வந்து விஜய் கட்சி வந்ததுக்கு அப்புறம் அவர் தான் எங்களை பெருசா தடுக்கிறார். சோழனா செயல்பட எம்எல்ஏ தெரியாது, அவங்க தெரிஞ்ச எம்எல்ஏ தெரியப்படுத்திட்டா நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எம்எல்ஏ தெரியாம நிறைய வேலை நடக்குது. அவங்க கூட இருக்கவங்க எம்எல்ஏ கூட இருக்கவங்க அவங்களா போஸ்ட் ஒன்றியத்துல நேரம் வந்து அவங்களே இஷ்டத்துக்கு போட்டு எந்த போஸ்டிங் போடல. ஆனா அவங்க நாங்க தான் போஸ்டிங்ல இருக்குன்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. அது ஒரு இஷ்யூவா இருக்கு. ஆமா, அங்கீகாரம் இல்லாத மாதிரி இருக்கு. கோரிக்கை வச்சிருக்கா, அதை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாரு. எம்எல்ஏ ஆஃபீஸ் வந்து எடுக்கக்கூடாது, ரிப்போர்ட் சார் வரக்கூடாதா? எம்எல்ஏ ஆஃபீஸ் எதுங்க சார் வேணும்? நியூஸ் எடுத்து வந்திருக்கோம் சட்டமன்ற சொல்லுங்க. இல்லை, கட்சி மீட்டிங் தான் நடந்துருக்கு. பொதுமக்கள் வந்து மனு கொடுக்க வர்றதுக்கு ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த வந்து உள்ளே போய் பாருங்கள். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கட்சி விஷயமா தான் பேச வேண்டியதாக இருக்குது. பொதுமக்கள் பயன்படுற மாதிரி இல்லை. அதையால யாரும் இல்லை. ஆமாம். அடுத்த பக்கம் இருக்கு. அவனை முதல் போட்டு விடுங்க. அவன் போறான் பாரு, எங்க இருக்கு அவன் கேள்வி கேட்டல பால் பண்ண அது பார்த்துட்டு போறேன் பாரு. அவன் தான் அப்படி காரணம். வாடா உட்கார என்ன பொறுப்பு ஓடிட்டு பேரு எடுத்த டிடி அரசியல் பஸ் வரும்.